நான் சொல்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. எந்த ஃபேஸாக இருந்தாலுமே சரி, நல்லா வந்து புரிஞ்சுக்கோங்க. அந்த ஃபேஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கிற பட்சத்தில் சொல்கிறேன். எந்த ஃபேஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக இருந்தாலும் அந்த ஃபேஸில் வந்து ஒரு லிப்ஸ் இருக்க போகுது. அப்படிப்பட்ட அந்த லிப்ஸை வந்து ரொம்பவே ஈஸியாக நான் சொல்லக்கூடிய மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் வரையலாம். மற்றவங்க மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அதில் இருக்கிற லிப்ஸை மட்டும் எப்படி வரைகிறதுன்னு சொல்கிற வீடியோ வந்து இது கிடையாது. நம்ம சேனலில் தமிழில் டிராயிங் டியூட்டோரியலை ரொம்பவே ஈஸியாகவும் தெளிவாகவும் போட்டுக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா டிராயிங் டியூட்டோரியல்ஸ்லாம் வேணும்னு நினச்சிங்கனாக்கா மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். ஃப்ரெண்ட்ஸ், கோச்சிக்காமல் பாருங்கள். கமிஷன் ஆர்டருடைய சின்ன டீட்டெயில் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். A5 சைஸ் வந்து 400 பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். A4 சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 800 பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். இதுவே A3 சைஸ்ன்னு பார்க்குறப்ப 1200 பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக கிஃப்ட் பண்ணோம்னா இந்த ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கோங்க. இதுவே கால் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட கால் பண்ணி கூட தெரிஞ்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு குறிப்பிட்ட லிப்ஸோடைய ஃபோட்டோ மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த ஃபோட்டோ மட்டும் பார்த்து வரைஞ்சிக்கிட்டு இப்படி தான் நீங்கள் லிப்ஸ் வரையலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நானும் ரெஃபரன்ஸ் பிக்சர் எடுத்திருக்கேன். பட் இது வந்து உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக மட்டும் தான் நான் அந்த ரெஃபரன்ஸ் பிக்சர் எடுத்திருக்கேன். அது போக நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தடில் நீங்கள் வரைஞ்சிங்கன்னா எந்த லிப்ஸாக இருந்தாலுமே நீங்கள் வந்து வரையலாம். நான் வந்து சொல்கிறேன், இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஃபேஸில் ஒரு லிப்ஸ் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடமும் வந்து சிமெட்ரிக்காக இருக்கும். சிமெட்ரிக்னா என்ன சொல்கிறேன்னா, நான் பென்சில் வைக்கும்போது பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த எட்ஜ் பாயிண்ட்டும் அந்த எட்ஜ் பாயிண்ட்டும் லிப்ஸுக்கான எட்ஜ் பாயிண்ட்டும் நடுவில் ஒரு கோடு போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நல்லா அப்படியே கரெக்டாக ஈக்குவலாக வரும். ஸோ அதுக்கு பேர் தான் வந்து நான் வந்து என்ன சொல்கிறது, சிமெட்ரிக்னு சொல்கிறேன் இல்லையா, அதுதான் நான் வந்து சிமெட்ரிக்னு சொல்கிறேன். இப்போ ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு ஃபேஸ் இருக்குன்னா அதோட லிப்ஸும் வந்து ஸ்ட்ரைட்டாக தான் இருக்க போகுது. அப்போது ரெண்டு பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈக்குவலாக தான் இருக்க போகுது. ஸோ அதனால தான் வந்து நான் ஒரு சின்ன ஸ்கேல் எடுத்திருக்கேன். ஒரு 50 சென்டிமீட்டர் ஸ்கேல். நான் எதுக்கு சின்ன ஸ்கேல் எடுத்திருக்கேன்னா, இது யூஸ் பண்ணுறது கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் நான் இந்த ஸ்கேல் எடுத்திருக்கேன். இப்போ நான் சென்டரில் ஒரு லைன் போட்டதும் இது வந்து ஏதோ அளவு வச்சு போட்டேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் தப்பாக நினைப்பாங்க. அப்படிலாம் ஒரு வெங்காயமும் கிடையாது. இது ஜஸ்ட் ஒரு காமனான லைன் தான். நம்ம வந்து இந்த லிப்ஸ் வரைகிறதுக்கு ஒரு கைட்லைன் மாதிரி, ஓகேங்களா? இந்த ரெண்டு ஈக்குவலும் வந்து கரெக்டாக வரணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்காக தான் நான் வந்து இந்த லைன் போட்டிருக்கேன். அடுத்ததான் நான் வந்து சென்டரில் வந்து ஒரு லைன் வந்து போட போகிறேன். இந்த லைன் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் இந்த மாதிரிலாம் நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆர்டிஸ்ட்டும் சொல்ல மாட்டாங்க இவ்வளோ தெளிவாக. அதனால் இந்த வீடியோ வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சென்டரில் லைன் போடுறதுக்கான காரணம் என்னென்னா, இந்த லிப்ஸை வந்து பிரித்து நம்ம வரைகிறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது வந்து ஹரிசாண்டலாக ஒரு லைனு, வெர்டிக்கலாக ஒரு லைன் போட்டிருக்கேன். இதில் வந்து லெஃப்ட் சைடில் பாதி உதட வரையலாம், ரைட் சைடில் பாதி உதட வரையலாம். ஓகே, நம்ம அடுத்தது பண்ண வேண்டியது, நம்மளுடைய உதடு வந்து பார்த்திங்கன்னா 2 உதடாக இருக்கும். என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்காதீங்க. பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடியது ஒரு லிப்பாகவும் கீழே இருக்கக்கூடியது இன்னொரு லிப்பாகவும் இருக்கும். இதுதான் வந்து 2 லிப்புன்னு சொல்கிறேன். இப்போ மேலே இருக்கக்கூடிய லிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்க போகுது, கீழே இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இருக்க போகுது. இது வந்து எல்லா ஸ்ட்ரைட் ஃபேஸில் வரக்கூடிய லிப்ஸுக்கும் காமன் தான். எல்லா லிப்ஸுக்கும் இது வந்து ஒரு காமனான விஷயம். இது புரிஞ்சுக்கணும். புரிஞ்சிங்கன்னா தான் நீங்கள் லிப்ஸை வந்து வரைய முடியும். இப்போ சென்டர் லைன்லேருந்து மேலே வந்து ஒரு சின்ன நான் மார்க் வைக்க போகிறேன். இந்த மார்க் வந்து மேலே இருக்கக்கூடிய லிப்ஸுக்கான மார்க்காக நம்ம வந்து எடுத்துக்கலாம். சரி, மேலே வந்து மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கீழே மார்க் பண்ணணும்னா அதே அளவில் மார்க் பண்ணிட்டு போகலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா அதுதான் ரொம்ப ரொம்ப தப்பு. நான் சொன்னேன் இல்லையா, கீழே இருக்கக்கூடிய லிப்ஸை வந்து மேலே கம்பேர் பண்ணுறப்போ பெருசாக தான் இருக்க போகுது. மேலே நம்ம மார்க் பண்ணதோட ஒரு 1/2 இன்ச்சு அதிகமாக கொஞ்சம் அளவு வச்சு நம்ம வந்து கீழே வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா கீழே இருக்கக்கூடிய லிப்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்க போகுது. பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் லைன்லேருந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக வந்து கேப் இருக்குது. இந்த சென்ட்ரல் லைன்லேருந்து மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக வந்து கேப் இருக்குது. இது வந்து கவனமாக பார்த்து நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். சரி, இப்போ லிப்ஸோடைய வித்து, அதாவது லிப்ஸோடைய அகலம்னு சொல்லுவாங்க இல்லையா தமிழில், அது வந்து நம்ம வந்து மார்க் பண்ணணும். இந்த மார்க் வந்து நான் எப்படி வைக்கிறேங்கிறத கடைசியில் சொல்கிறேன். இதோட முக்கியம் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த மார்க்கை மட்டும் நீங்கள் தப்பாக வச்சிங்க அப்படின்னாக்கா உங்களுடைய லிப்ஸோடைய அகலம் வந்து ரொம்ப பெருசாக போயிடும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபேஸ் ஷேப் வந்து ஃபேஸ் வரைகிறப்போ அந்த ஷேப் வந்து வராது. சென்டர் லைன்லேருந்து இந்த சைடில் வந்து ஒரு மார்க் பண்ணியிருக்கேன், அதே மாதிரி லெஃப்ட் சைடில் வந்து ஒரு மார்க் பண்ணியிருக்கேன் வித்துக்காக. இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உத்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கும் சென்டர் லைன்லேருந்து. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் வந்து நமக்கு கிடச்சிருக்கும். இதுக்குள்ளார நமக்கு வந்து லிப்ஸ் வரைய போகிறோம் அப்படிங்கிற ஒரு பேசிக்கான ஐடியா வந்து கிடைக்கும். இப்போ இந்த 2 லைனை எப்படி வைக்கிறது, மார்க் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஜஸ்ட்டு நம்ம லிப்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த லிப்ஸில் இருந்து மேலே ஒரு கோடு போட்டோம்னா ஆப்வியஸாக இங்கே வந்து கண் இருக்க போகுது. ஸோ அந்த கண்ணிலேருந்து இந்த லிப்ஸோடைய எண்டு பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும். ஸ்கேல் வச்சு பார்க்கலாம், அப்படி இல்லைனா ஒரு கோடு வச்சு போட்டோம்னாக்கா நமக்கு நல்லா தெரியும். ஸோ அந்த மார்க் யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம வந்து வரையணும். இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா, நோஸுக்கு கீழே இந்த கேப் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம வரையணும். ஸோ இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு பேசிக்கான ஷேப் கிடச்சிருச்சு. இப்போ அவுட்லைனாக எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது அந்த நம்ம சென்டர் லைனுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கர்வ் லைன் ஒன்று இருக்கும்.
இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே லிப்ஸுக்கான கர்வ் லைன். ஸோ இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே ஸ்டார்ட் பண்ணி அதை எங்கே முடிக்கிறீங்கன்னு பாருங்கள். ஆப்வியஸாக லெஃப்ட் சைடில் ஸ்டார்ட் பண்ணி ரைட் சைடில் முடிக்க போகிறீங்க. ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த எட்ஜில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கர்வ் லைன் வந்து அது கூட கனெக்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லிப்ஸோடைய ஷேப் வந்து கிடைக்கும், அதாவது சென்டர் லைனோடைய ஷேப். ஸோ சேம் ப்ராசஸை வந்து லெஃப்ட் சைட்லேயும் யூஸ் பண்ணணும். இந்த 2 சைடு யூஸ் பண்ணுறப்போ அந்த ஈக்குவாலிட்டி வந்து மாறவே கூடாது. மாறி போச்சு அப்படின்னாக்கா உங்கள் லிப்ஸில் வந்து நிறைய தவறுகள் ஏற்படும். அதில் நீங்கள் கவனமாக இருங்க. இப்போ மேலே ஒரு சென்டரில் மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த சென்டர் லைன்லேருந்து மேலே ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி கொஞ்சம் மேலே போயிட்டு அப்புறமா நம்ம லெஃப்ட் சைடில் நம்ம முடிஞ்சிருக்கக்கூடிய லிப்ஸில் வந்து ஜாயின் பண்ணணும். இந்த ஜாயின் பண்ணக்கூடிய லைன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த கர்வ் லைனாகவும் இருக்கும், இல்லைனா வேறு மாதிரியான கர்வ் லைனாகவும் இருக்கும். அது வந்து நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய ரெஃபரன்ஸ் பிக்சரில் அந்த லிப்ஸ் ஸ்ட்ரைட் ஃபேஸில் இருக்கக்கூடிய லிப்ஸ் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து இருக்குது. அதே மாதிரி மேலே இருக்கக்கூடிய அந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரையாங்கிள் லைன் வந்து ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. லெஃப்ட் சைடில் என்ன ப்ராசஸ் பண்ணணுமோ அதை ரைட் சைடில் பண்ணணும். ரெண்டுத்தையும் பண்ணும்போது ஈக்குவலாக இருக்கா அப்படி இல்லையாங்கிறத செக் பண்ணிக்கிட்டே நீங்கள் பண்ணணும். இப்போ நம்ம கீழே லிப்ஸோடைய அந்த கர்வ் லைன் வந்து போட போகிறோம். ஸோ இந்த கர்வ் லைன் போட்டோம் அப்படின்னாக்கா சென்டரில் நமக்கு கொஞ்சம் கேப் கிடைக்கும். அந்த கேப் வந்து ஷேடோ ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இந்த அவுட்லைன் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இருக்கணும். நீங்கள் இந்த அவுட்லைன் வரைகிறப்போ, அந்த லிப்ஸோட அவுட்லைன் வரைகிறப்போ இது ஸ்ட்ரைட் லிப்ஸுங்கிறதால எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கிற மாதிரியே பாருங்கள். அப்போ தான் லிப்ஸ் ரொம்பவே கரெக்டாக வரும். இப்போ கீழே லைன் வந்து கர்வ் லைன் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்க போகிறதில்ல. எல்லா ஃபேஸ்லையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே லிப்ஸ் மாதிரி இருக்க போகிறது கிடையாது. இது கேர்ள் லிப்ஸ் அப்படிங்கிறதால இந்த மாதிரியான அந்த ஸ்ட்ரக்சரில் இருக்குது. பாய்ஸோட லிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அகலமாக இருக்கலாம், நீளமாக இருக்கலாம். பட் மெத்தட் என்னமோ ஒரே மெத்தட் தான், அதை புரிஞ்சுக்கோங்க. நமக்கு தேவையான பேசிக்கான லிப்ஸோட அவுட்லைன் கிடச்சிச்சு அப்படின்னோடனே இந்த பிகினர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா டோட்டலாக வந்து எரேஸ் பண்ணி விட்ருவாங்க. கைட்லைன் அழிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு எரேஸ் பண்ணிவிட்டு திரும்ப வந்து அந்த லிப்ஸை வந்து வரைவாங்க. இப்படி வரையும் போது அவங்க பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னாக்கா, நம்ம தான் ஆல்ரெடி வரைஞ்சிட்டோமே, திரும்ப வரைஞ்சா என்ன ஆக போகுது, அது மேலே வரைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரைவாங்க. அப்படிலாம் கிடையாது. நீங்கள் அவுட்லைன் நீங்கள் எரேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா, கைட்லைனை எரேஸ் பண்ணிவிட்டு திரும்ப வரைய போகிறீங்க அப்படின்னா ரெஃபரன்ஸ் பிக்சரை பார்த்து தான் வரையணும், ஓகேங்களா? ஏன்னா நிறைய இடங்களில் வந்து தப்பாகும். அதனால் ரெஃபரன்ஸ் பிக்சரை பார்த்து வரைங்க. எந்தெந்த லைன் எப்படிலாம் போகுது, கர்வ் லைன்லாம் அப்படி நல்லா கவனித்து வரைங்க. அப்போ தான் வந்து லிப்ஸோடைய அவுட்லைன் பர்ஃபெக்டாக வரும். இந்த மாதிரி சரி நமக்கு பேசிக்கான அவுட்லைன் கிடைச்சிடுச்சு அவ்வளோதானா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையவே கிடையாது. நமக்கு முக்கியமான விஷயமே இந்த டீட்டெயில் ஆட் பண்ணுறது லிப்ஸுக்குள்ளார. இந்த டீட்டெயில் ஆட் பண்ணுறது வந்து ஏன் ப்ரோ ஆட் பண்ணாமலே போயிடலாமே ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ரொம்பவே தப்பான ஒரு விஷயம். நீங்கள் பென்சில் ட்ராயிங் வரைஞ்சாலுமே சரி, கலர் பென்சில் ட்ராயிங் வரைஞ்சாலுமே சரி, இந்த டீட்டெயில் எதுக்கு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இந்த டீட்டெயிலை வரையும் போது ரொம்பவே லைட்டான பென்சில் யூஸ் பண்ணி வரையணும். நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருக்க பென்சிலே லைட்டானது தான், அதுலேயே நம்ம இன்னும் லைட்டாக எந்தளவு முடியுமா வரையணும். இந்த டீட்டெயில்ஸ் தான் நமக்கு வந்து ஹைலைட்ஸ் எங்கே இருக்குங்கிறத நமக்கு காமிக்க போகுது. லிப்ஸோட ரியலிஸ்டிக்கான லுக்குன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அதை வந்து நமக்கு வந்து காமிக்க போகுது. ஸோ அதனால் டீட்டெயில்ஸை கொஞ்சம் கவனமாக பார்த்து வரைஞ்சிக்கோங்க. இப்போ நம்மளுடைய லிப்ஸோட பர்ஃபெக்டான அவுட்லைனும் கிடச்சிடுச்சு. அதுவும் ரொம்பவே ஈஸியான மெத்தடையும் யூஸ் பண்ண வரைஞ்சோம். அது போக நமக்கு இந்த மெத்தட் யூஸ் பண்ணால் எல்லா லிப்ஸையும் நம்ம வந்து ஈஸியாகவும் வரைய முடியும். 3 திங்ஸ் வந்து ரொம்பவே நல்ல திங்ஸாக இருக்கு இல்லையா? ஸோ அதனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் நல்ல வீடியோவில் மீட் பண்ணுவோம்.